எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி ஃபுட்மா சமையலில் என்ன ரெசிபினா ஆப்பம் ரெசிபி தாங்க. இன்றைக்கி சிகப்பரிசியை வச்சு இந்த ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வறண்டு போனது மாதிரி இல்லாமல் ரொம்பவே மெத்துவாக சூப்பராக இருக்கும் இந்த சிகப்பரிசி ஆப்பம். கண்டிப்பாக வீட்டில் கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஆப்பம் பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவு சிகப்பரிசி, 1/4 கப் அளவு பச்சரிசி, அந்த 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். அளவுகள் பார்த்தீங்களா? 1/2 கப் அளவு சிகப்பரிசி, 1/4 கப் அளவு பச்சரிசி, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ ஊறட்டும். நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அடுத்து நம்ம தேங்காய் பால் அரைக்கணும். அதுக்கு 1/2 கப் அளவு தேங்காய், 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு பாலை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. அடுத்து ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவு சுகரு. சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அடுத்து மாவை அரைக்க போகிறோம். மிக்சியில் தான் அரைக்கிறோம். ரொம்ப கம்மியாக தானே இருந்தது அரிசி, அதனால் மிக்சியில் சேர்த்ததுக்கப்புறம் ஊற வச்ச அந்த ஈஸ்ட்டு தண்ணியும் சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் பாலையும் சேர்த்து நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். மாவை அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும். நீங்கள் இதை உடனே ஊற்றி சாப்பிட போகிறோம், அதனால தான் நான் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஈஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வடித்த சாதமோ இல்லை ஊற வச்ச அவளையோ சேர்த்து அரைச்சி கரைச்சி வச்சு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் கூட இந்த மாவை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் இன்றைக்கி அரைச்சி ஒரு 2 மணி நேரத்துலையே நான் இன்றைக்கி இந்த ஆப்பத்தை சுட்டு காமிக்க போகிறேன். அதனால தான் ஈஸ்ட்டை சேர்த்துருக்கேன். மாவை நல்லா கைவிட்டு கரைச்சி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். மாவு பாருங்கள், இந்த பதத்தில் நல்லா புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மாவை கரைச்சி எடுத்துட்டு நம்ம ஆப்பச்சட்டியில் ஊற்றி ஆப்பத்தை சுட்டு எடுத்துக்க போகிறோம். மாவு பாருங்கள், நல்லா முட்டையாக நுர கிளம்பி இருக்குது. நல்லா மெத்துன்னு இருக்கும். ஆப்பச்சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆப்ப மாவை சேர்த்து இது போல் பொறுமையாக சுற்றி விட்டுட்டு மிதமான தீயில் மூடி போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா மெத்துன்னு பஞ்சு போல் சிகப்பரிசியில் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.